அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் மத்தாயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 1-5 வசனம், இயேசு ஆண்டவர் மிகவும் நடைமுறையான ஒரு உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் தீர்ப்பு கூறாதிருங்கள் என்று அவர் சொல்வது தவறை தவறு என்று சொல்லக்கூடாது என்பதல்ல. மாறாக நம்முடைய குறைகளை பார்க்காமல் மற்றவர்களின் குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தி பார்க்க கூடாது என்பதே அவருடைய போதனை. இயேசு ஒரு அழகான உதாரணத்தை கூறுகிறார். மற்றவரின் கண்ணில் இருக்கும் சிறிய தூசியை நாம் பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய கண்ணில் இருக்கும் பெரிய மரத்துண்டை கவனிக்க மறந்து விடுகிறோம். நடைமுறை வாழ்க்கையில் இதை நாம் அடிக்கடி செய்கிறோம். ஒரு கணவன் தன் மனைவியின் குறைகளை மட்டும் பார்க்காமல், ஒரு மனைவி தன் கணவரின் தவறுகளை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காமல், பெற்றோர்கள் பிள்ளைகளின் குறைகளை சொல்லாமல், பிள்ளைகள் பெற்றோர்களின் தவறுகளை மட்டும் நினைக்காமல், பணியிடத்தில் சக ஊழியரின் தவறுகள் நமக்கு உடனே தெரியும், ஆனால் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. ஒரு ஆசாரியர் மாணவர்களிடம் ஒரு வேலைத்தாளில் ஒரு சிறிய கருப்பு புள்ளியை வரைந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார். எல்லோரும் கருப்பு புள்ளி என்றார்கள். ஆனால் அந்த பெரிய வெள்ளை பகுதியை யாரும் கவனிக்கவில்லை. அதேபோல் ஒருவரிடம் இருக்கும் நல்ல குணங்களை மறந்து ஒரு சிறிய குறையை மட்டும் பார்த்து அவரை மதிப்பிடுகிறோம். முதல் வாசிப்பில் இஸ்ரவேல் மக்கள் இறைவனின் எச்சரிப்புகளை கேட்காமல் தங்கள் வழியில் நடந்ததினால் துன்பத்தை சந்தித்தார்கள். இறைவன் பலமுறை அழைத்தாலும் அவர்கள் தங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. நாமும் பல நேரங்களில் பிறரை மாற்ற முயற்சிக்கிறோம், ஆனால் இறைவன் முதலில் நம்முடைய இருதயத்தை மாற்ற அழைக்கிறார். இன்றைய பதிலுரைப்பு பாடல் ஒரு உண்மையை நினைவூட்டுகின்றது. மனிதர்கள் தரும் உதவி முடிந்துவிடும், ஆனால் இறைவன் தரும் உதவி எப்போதுமே நிலையானது. நம்முடைய இதயத்தை மாற்றவும் பிறரை அன்போடு பார்க்கவும் தேவையான அருளை அவர் மட்டுமே தர முடியும். அல்லேலூயா வசனம் கூறுகிறது, இறைவனின் வார்த்தை உயிரும் ஆற்றலும் உடையது. அந்த வார்த்தை மற்றவர்களின் குறைகளை மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தையும் வெளிச்சமிட்டு காட்டுகிறது. எனவே இன்று நாம் நம்மையே கேட்போம், நான் பிறரை அதிகமாக குறை கூறுகிறேனா? நான் என்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேனா? நான் மக்களை தீர்ப்பிடுகிறேனா அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? இன்றைய அழைப்பு மிகவும் எளிமையானது. பிறரை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் என் இதயத்தை இறைவன் மாற்ற அனுமதிப்பேன். நாம் பல நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை ஆராய்வதில் அதிக நேரம் செலவிடுகிறோம், ஆனால் இறைவன் இன்று நம்முடைய இருதயத்தை ஆராய அழைக்கிறார். மற்றவர்களின் குறைகளை எண்ணுவதற்கு பதிலாக அவர்களுக்காக ஜபிக்க தொடங்கினால் நமது உறவுகள் மாறும், குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், நட்புகள் வலுவாகும், திருச்சபையிலும் ஒற்றுமை வளரும். இன்று நாம் இறைவனிடம் இவ்வாறு ஜபிப்போம். ஆண்டவரே, மற்றவர்களின் குறைகளை பார்ப்பதற்கு முன் என் இதயத்தை பார்க்கும் பணிவை எனக்கு தாரும். தீர்ப்பு கூறும் மனதை அகற்றி அன்பு செய்யும் இதயத்தை எனக்கு தாரும். உமது வார்த்தை என்னை தினமும் மாற்றட்டும். ஆமென்.